மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா வரத்துக்குள்ளார போன வகுப்பு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலான்னு அன்னகிரி சார் சொன்னாரு. கலைச்செல்வன் ஐயாவும் ஒப்புக்கொண்டார். அப்படியே ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார போன வகுப்புல நம்ம என்னதான் பார்த்தோம்? மில்டன் ராஜசேகர் ஐயா லீவ் இன்னைக்கு. கலைச்செல்வன் ஐயா வந்துட்டாங்க. அருணகிரி ஐயா வந்தாச்சு. வேலுமதன் சார் வந்தாச்சு. அன்பு செல்வன் சாரும் வர முடியாதுன்றாரு. absent அவரு. நாராயண ஐயா சிவன் ஐயா வந்தாச்சு. ஏழுமலை ஐயா இன்னும் வரல. மில்டன் சார் ஆறு. போன வகுப்புல என்ன பார்த்தோன்னு கேட்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. ஆனா 1/5/2024 வந்து திருமூலரின் திருமந்திர பாடல் 355வது பாடல், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. இல்லையா, நாம ஒவ்வொரு நாளும் என்ன பார்த்தோன்றத விட அப்படி மொத்தமா ஒரு சாரை எடுத்து ஒரு 4 வரியில சுயம் பத்தி பார்த்தோம் ஐயா. நான் அப்படி என்பது ஆழ்மன தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு தான் சுயம். அது வந்து 5 கூறுகளானது. 1 உடல், 2 மனம், 3 உயிர், 4 உணர்வு, 5 ஆன்மா. ஸோ ஒரு மெழுகுவர்த்தி அதுக்கு இணையா நம்ம ஒப்பிட்டோம்னா, மெழுகு வந்து உடல், திரி வந்து மனம், நெருப்பு வந்து உயிர், வெப்பம் வந்து ஆன்மா, வெளிச்சம் வந்து உணர்வு. சரிங்க. இதை சுத்திதான் நம்ம பார்த்த அந்த 10 நாள் வகுப்பு முழுக்க இருந்தது ஐயா. அதாவது உடல் வந்து நீரால் ஆளப்படுகிறது, மனம் வந்து காற்றால் ஆளப்படுகிறது, ஆன்மா வந்து நெருப்பால் ஆளப்படுகிறது, உயிர் வந்து ஆகாயத்தால் ஆளப்படுகிறது, உணர்வு வந்து மண்ணால் ஆளப்படுகிறது. சரிங்க. இப்ப போன 10 நாள் வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப நடுவில் இந்த கேப் 10 நாள்ல சுயம் சார்ந்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? வேலுமணன் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, எதுவுமே செய்யலன்னு நான் மட்டும் சொல்றதா சார், இல்ல எல்லாருமா நாங்க சேர்ந்து சொல்றதா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி சார்? நான் மட்டும் சொல்றேன் ஐயா. நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல சார், இந்த 10 நாம வந்து சுயம் சார்ந்து திருப்பி திருப்பி எடுத்து பார்த்தேன், மனதில உள்வாங்கினேன். அப்பப்ப ஞாபகம் வரும், அப்பப்ப மறந்து போறேன். அதாவது கண்டினியூவா அந்த பிரக்ஞையோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். வேற செயல் செய்யல, இது அப்படியே போயிடும், மறுபடியும் வரும், மறுபடியும் ரீகால் பண்ணி பாக்குறது. நடுவுல ஏதாவது பேச வந்தாங்கன்னா சுயம் சார்ந்து பேசுறதுக்கு 2 தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேசினேன். அந்த சிந்தனைய வந்து அடிப்படையா இந்த 0 to 1 இருக்கு. 2, 3 ஆயிட்டு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு அடிப்படை சுயம் சார்ந்து, இவ்வளவு சுயம் சார்ந்து இருக்குன்னு ரசிக்க முடிஞ்சிச்சு.
அந்த அளவுக்கு முன்னேற்றம் தான். இது 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 எண்டு கிடையாது. போய்கிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கிறேன். மற்றவங்க சரிங்க. இதை சரி. பார்க்க முடியும். அதுல அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுயத்தை கொண்டு நீங்க ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கணும். நீங்க எல்லா பணக்காரர்களையும், எல்லா செல்வந்தர்களையும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பிச்ச இடம் எல்லோரும் கூட ஒரு ஏழ்மையான இடத்துல இருந்து. அப்ப அவங்க எல்லார் கூட தான் இருந்திருக்காங்க. எல்லாரும் கூட தான் சிந்திச்சிருக்காங்க. எந்த இடத்துல வித்தியாசப்பட்டதுனால அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு வச்சிருந்த உலகம் இருக்கு இல்லையா? அந்த உலகம் மட்டும் வேற. அது எதுக்காக உங்களுக்கு சுயத்தை பத்தி இந்த அளவுக்கு சொல்லித் தரோம்னா, இந்த புற உலகம் இருக்கு பாருங்க. இந்த புற உலகத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆனா அதை தாண்டி உங்களுக்கென்று ஒரு அக உலகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அங்க நீங்க எப்படி இருக்கணும்? உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கணும்? உங்க வீடு எப்படி இருக்கணும்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எல்லாம் ஒரு தனி உலகமாக நீங்கள் வாழ்ந்து வரணும். அந்த நீங்க மனசுல வாழ்ந்து வந்த அந்த தனி உலகம் இருக்கு பாருங்க, அது ஒரு நாள் ரியலா மாறும் பொழுது, நீங்க அந்த ஏழ்மைங்கிற இடத்துல இருந்து அந்த பணக்காரன் இடத்துக்கு போயிருப்பீங்க. இல்ல போயே தீரணும். அப்பதான் இந்த மக்களுக்கு வந்து என்ன வித்தியாசம் தெரியும். என்னப்பா இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்தா, நம்ம கூடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எல்லாமே நம்ம கூட தானே இருந்தானே. ஆனா எப்படி அந்த இடத்துக்கு போனான் அப்படின்னா, அதுதான். இந்த தனி உலகம். அதுக்கு மூலமாக அமைவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அவங்களால அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம திரும்ப பேஸ்க்கு வர வேண்டியதா இருக்குது. அடிப்படைக்கு வரணும். அந்த அடிப்படை எதுவென்றால், இந்த உலகத்தில் அழிவில்லாதது எது? ஆன்மாங்கய்யா. ஆன்மா. என்னங்கய்யா? ஆன்மா. ஆன்மா. உயிர் உயிர். இல்ல அது சுயம்னு வரும்போதுதான் ஆன்மா அழிவில்லாதன்னு நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த உலகத்தில் அழிவில்லாதது எது? இயற்கை. சார் புகழ் 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 சார். இல்லை இல்லை இல்லை. சொல்லுங்க அருணகிரி சார். திருவள்ளுவரை பேஸ் பண்ணி சொல்லும்போது வந்து செல்வத்துள் செவி செல்லும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்ற மாதிரி செவியில கேட்கறது மட்டும் தான் அழிவில்லாதது. ஆனா நம்ம எல்லாருக்கும் காமனா பேசும்போது பிரபஞ்சம் வெளி அதுதான் வந்து அழிவில்லாதது. மற்ற நாளும் அழியக்கூடியது. கண்ணால் பார்க்கக்கூடியது அழியக்கூடியது, மூக்கால் நுகரக்கூடியது அழியக்கூடியது, வாயால் சுவைக்கக்கூடியது அழியக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது அழியக்கூடியது. நம்ம பாக்குற அந்த வெளி இருக்கு அது மட்டும் தான் வந்து அழிவில்லாதது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சிலர் ஆன்மாவை ஏத்துக்கிறாங்க, சிலர் ஏத்துக்கிறது இல்ல. அதனால வந்து வெளிதான் அழிவு இல்லாதது. சரிங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்ப சொன்னது என்னன்னா 2 உலகம் வேணும்னு. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரிங்களா? 2 உலகம் வேணும். நம்ம இப்ப ரியலா வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு உலகம். உங்களுக்கு ஒரு தனி உலகம். ஏன்னா அந்த தனி உலகத்துல நீங்க எதெல்லாம் உருவாக்குறீங்களோ, எப்படிலாம் நீங்க பாக்குறீங்களோ, எப்படிலாம் நடந்துக்கிறீங்களோ, எப்படிலாம் வாழறீங்களோ, அதுதான் உங்களுடைய புற உலகத்துக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடணும். 1. 2வது இந்த உலகத்துல அழிவில்லாததுன்னு கேட்டா, உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது சக்தி, எனர்ஜி, ஆற்றல். முதல்ல அப்புறம் தான். ஏதாவது ஸ்பெசிபிக்கா கேட்டா மட்டும்தான் மத்ததுக்கு போகணும். பொதுவாக அப்படின்னு கேட்டாலே நீங்க என்னன்னா, இந்த உலகத்துல எப்பயுமே அழிவில்லாததுன்னா ஆற்றல் மட்டும்தான். எனர்ஜி neither be created nor be destroyed. ஆமா சார். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரு விதி இருக்கிறது. அதுக்கு என்ன விதின்னு பேருன்னா ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதி. நன்றி சார். சரில அந்த விதிக்கு பேரு ஆற்றல் அழிவின்மை விதி. அந்த விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற இயலும். இந்த கான்செப்ட்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா தான் நாம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிற பார்வை வந்து தெளிவடையும்.
இது வரைக்கும் டாக்டரேட் பட்டம் மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. முதல் முறையா இப்போ ஒரு விலங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியுமா? சார் திருப்பி சொல்லுங்க சார். டாக்டரேட் பட்டம். என்ன பட்டம்? டாக்டரேட் பட்டம் சார். ஓகே. டாக்டரேட் பட்டம், முனைவர் பட்டம் வந்து இது வரைக்கும் நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா முதல் முறையா விலங்கு கொடுத்துருக்காங்க. தெரியுமா? முதல் முறையா ஒரு விலங்கு கொடுத்துருக்காங்க சார். விலங்குக்கு. இல்ல என்ன என்னுடைய மைக்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லைங்க, எனக்கு கேக்குது கிளியரா கேக்குதா? சவுண்ட் வருது சார். புரிஞ்சுக்கிறது என்ன வேட சொல்றீங்கன்னு மறுபடியும் ரீகால் பண்ணி கேட்டுக்க வேண்டியது. நான் மைக்கில பிரச்சனையா இல்ல என் தொண்டையில பிரச்சனையான்னு தெரியல எனக்கு. எனக்கு கேட்டுச்சு, கிளியரா தான் கேட்டுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க, எனக்கு புரிஞ்சது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. மேபி அவங்க சொல்வாராம், ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ 3 தடவை சொன்னாதான் உள்வாங்கிக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்குன்னு சொல்லுவாராம். அது அப்ப புரியல, அது இப்பதான் புரியுது. என்ன சரி எடுத்துட்டீங்களா? அது என்ன விலங்குன்னு? இப்பதான் சார் உள்ள போகுது. இன்னொரு செல்ல பாத்துட்டு இருக்கேன். சரி சரி. ஈகிள் நினைக்கிறேன் சார். சென்டர் ஃபார் அனிமல் லா ஸ்டடீஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அனிமல் இப்போ வந்து என்னன்னா, அமெரிக்காவில ஒரு பல்கலைக்கழகத்துல வாழ்ந்த ஒரு பூனைக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் மனிதர்கள் இல்லாத ஒரு விலங்குக்கு டாக்டரேட் பட்டம். அந்த பூனை அந்த யூனிவர்சிட்டியில பல வருஷமா இருக்குதுங்களாம். சரிங்களா? யூனிவர்சிட்டி பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல யூனிவர்சிட்டி பேர்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன பண்ணுன்னா, நான் அந்த சம்பவத்தை அந்த கருப்பொருளை மட்டும் எடுத்து மனசுல வச்சுக்கிறதுக்குமே. அந்த பூனை கூட ஒரு அழகான பேர் இருக்குது. 2022 தான் பண்ணிருக்காங்க சார். அது வந்து என்ன அது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பல்கலைக்கழக வளாகம் தூய்மையாக இருந்ததுக்கு அந்த பூனை ஒரு காரணமா. சரிங்களா? அது சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குமா, அது தூய்மை பண்ணிட்டே இருக்குமா, எல்லாரையும் கவனிச்சுக்குமா, எல்லாரையும் கண்காணிக்குமா. கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகத்துல அது ஒரு ஸ்டாஃப் மாதிரி, ஒரு ப்ரொஃபசர் மாதிரி, ஒரு லெக்சரர் மாதிரி எப்படிலாம் நடக்க முடியுமோ அப்படிலாம் அது நடந்துருக்குது. அதனால அது பொறுத்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன கொடுமை பாருங்க, டாக்டர்னு அதுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். சரி, எதற்காக கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி உலகத்துல என்னென்னமோ நடக்குது, இப்படிதான் இருக்குது. எல்லா தகவல்களையும் நம்ம வாங்கி நம்ம மண்டைக்குள்ள வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதே போல நமக்கான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி நம்ம அதுல பயணம் பண்ணிட்டே இருக்கணும். அது நிகழ்கிறதோ நிகழவில்லையோ, ஆனால் உங்கள் பயணம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கான உலகத்தில் நீங்க பயணிக்கணும்னா உங்களுக்கு பொருட்கள்ல கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி வேணும், பொருட்கள்ல கிளாரிட்டி. அப்ப பொருட்கள்ல கிளாரிட்டின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களையும் நீங்க 2 கேட்டகரியா பிரிச்சிடலாம். அது என்ன கேட்டகரி? ஒன்று கருப்பொருள், 2 உருப்பொருள். அப்ப 1 கருப்பொருள், 2 உருப்பொருள், மொத்தமா 2 வகையான பொருள். அதை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக் பண்ணணும்னா, ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். தேவைப்பட்டா இப்படிதான் பிரிச்சுக்கலாம் நம்ம. அப்ப இந்த இதுல உருப்பொருள் அப்படிங்கிறது
பருப்பொருளை சார்ந்தது. ஏன் நம்ம பருப்பொருள்னு சொல்லாம உருப்பொருள்னு சொல்றோம்? எல்லா உருப்பொருட்களும் பருப்பொருள் அல்ல, எல்லா பருப்பொருட்களும் உருப்பொருளும் அல்ல. இல்ல அது ஓகே சார். நம்ம ஏன் பருப்பொருள்னு சொல்லாம உருப்பொருள்னு சொல்றோம்? எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் அல்ல, எல்லா உருப்பொருளும் பருப்பொருள் இல்லைன்றது உண்மைதான். ஏன்? அது நம்மளால் உருவாக்கப்படுவதனால் உருப்பொருள். நம்மளால உருவாக்கப்படுதா? சார் அது நம்ம உணர முடியும், இதை உணர இல்ல முடியாது. இப்ப நிலா என்ன ஷேப்ல இருக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? கண்ணால் பார்க்கக்கூடியது உருப்பொருளுங்க ஐயா, அப்படி இருக்குங்க. சார் இல்ல வேற இதை உணர முடியாது, உணர முடியாது அப்படி அர்த்தங்களா? அதாவது 3 டைமென்ஷன் இருந்தால் அது பருப்பொருள், எல்லா டைமென்ஷன்ல இருந்தால் அது உருப்பொருள். புரியுதுங்களா? திருப்பி சொல்லுங்க, புரியல. முப்பரிமாணத்தில் இருந்தால் அது பருப்பொருள். ஓகேங்க சார். சரிங்களா? எல்லா பரிமாணத்தில் இருந்தால் அது உருப்பொருள். எப்படி ஐயா புரியலைங்க ஐயா அது? 3 முதல்ல டைமென்ஷன் இல்ல முதல்ல உங்களுக்கு சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன் இதுக்காக வித்தியாசம் புரிஞ்சுச்சா? புரியுது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். ஓகே, அது தெரியுங்க ஓகே ஐயா. தானே? அது ஓகே தெரியும். இப்போ பருப்பொருள் அப்படின்னால 3 டைமென்ஷன் இருக்கிறது மட்டும் தான் பருப்பொருள். ஓகேங்களா? அதான் ஐயா, அதுதான் புரியலைங்க ஐயா. அதான் இப்ப நீங்க ஒரு படம் வரைகிறீங்க, ஓகே. அது என்ன டைமென்ஷன்? 2 டைமென்ஷன். ஒரு 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 இதுதான் இருக்கும். இப்போ ஒரு படம் வரையனா நான் அது அதான் என்ன டைமென்ஷன்? செகண்ட் ஆங்கிள். ஓகே, 2 வரும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள். ஓகேங்க ஐயா. அவர் சொல்லிட்டு சொல்றீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் பாருங்க. இந்த இதை கூட ரிலேட் பண்ணி பாக்குறேன். சரி, அப்போ அந்த படம் கணக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அது உருப்பொருள். ஓகே. அது பருப்பொருளான்னு கேட்டா இல்ல. என்னங்கய்யா? பருப்பொருளான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இல்ல. ஓகே. ஒரு புள்ளி வச்சா கூட உங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே. அது சிங்கிள் டைமென்ஷன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு உருவமா உங்க கண்ணுக்கு தெரியுது. 3 டைமென்ஷன் கண்ணுக்கு தெரியுமா ஐயா? 3 டைமென்ஷன் ஃபுல்லா தெரியுமே கம்ப்ளீட்டா? அதுதான் ஐயா, 3 டைமென்ஷன் மட்டும் இருக்கிறது தான் பருப்பொருள்னு சொல்றேன். எல்லா டைமென்ஷன்லயும் இருக்கிறது உருப்பொருள். சிங்கிள் டைமென்ஷனு, டபுள் டைமென்ஷனு, ட்ரிபிள் டைமென்ஷனு, இந்த 3 டைமென்ஷன் இருக்கிறது 3மே உருப்பொருள் தான். ஆனா அதுல 3 டைமென்ஷனா மட்டும் இருக்கிறது பருப்பொருள். புரிஞ்சுச்சா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப 3 டைமென்ஷன் அப்படின்னா எதெல்லாம் 3 டைமென்ஷன் சொல்லுவீங்க? இப்ப இந்த புக் இருக்கு, நான் எல்லா பேஜ் பார்க்கலாம். இந்த ஆங்கிள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், டாப், பாட்டம், எல்லா சைடு வியூ, எல்லா வியூவும் பார்க்கலாம். இதுல எனக்கு எந்த வியூ பார்த்தாலும் எனக்கு தெரியும். இதுதான் 3 டைமென்ஷன். அப்ப அது பருப்பொருள். இது கருப்பொருளுங்களா? பரு சார், கருப்பொருள் இல்ல, பரு. நான் என்ன கருப்பே போல, பரு, பருத்தல், பருப்பொருள். ஓகே ஓகே. புரியுதுங்களா? அன்னைக்கு ஏதோ சொல்றாரு, நம்ம மைக்கை மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல பருப்பொருள் உருப்பொருள் அதை பத்தி தான் பேசுறோம். பருப்பொருள் உருப்பொருள். நாம என்ன கருப்பொருளுக்குள்ள போல, பருப்பொருள் இது உருப்பொருள். புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம். ஆனா நமக்கு சில விஷயங்கள்ல வித்தியாசம் தெரியாமலே நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். அப்போ பருப்பொருள் அப்படிங்கிறதுன்னா 3 டைமென்ஷனா மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் பருப்பொருள். அதுக்குன்னு ஒரு எடை இருக்கும், அதுக்குன்னு ஒரு நிலை இருக்கும். ஆனா ஓவியத்துக்கு இடம் இருக்குதா?
ஓவியத்துக்குன்னு ஒரு நிறைய இருக்குதுன்னா இல்ல. அப்ப ஓவியம்ன்றது டபுள் டைமென்ஷன். அது ஒரு உருப்பொருள், கண்ணுக்கு தெரியும். நீங்க ஒரு புள்ளி வச்சீங்க அப்படின்னா அது சிங்கிள் டைமென்ஷன். அது என்ன பண்ணும்? உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அது பருப்பொருளா? இல்லை. நீங்க அந்த புள்ளியை எங்க வச்சீங்களோ, ஒரு வேளை பேப்பர்ல வச்சீங்கன்னா அந்த பேப்பர் வேண்டுமானாலும் பருப்பொருளா இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்க ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறீங்க, அதுல ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னா புள்ளி சிங்கிள் டைமென்ஷனு, ஆனா அந்த புள்ளி வச்ச பேப்பர் ட்ரிபிள் டைமென்ஷன். அது ஒரு பருப்பொருள். சார் இந்த முப்பரிமாணம் மட்டும்தான் பருப்பொருளா, சிங்கிள் டைமென்ஷன் டபுள் டைமென்ஷனும் பருப்பொருளா? ஐயா, சிங்கிள் டைமென்ஷனு, டபுள் டைமென்ஷனு, ட்ரிபிள் டைமென்ஷனு இது மூணும் சேர்ந்தது உருப்பொருள். உருப்பொருள். உருப்பொருள் இது. சில உருவமா கண்ணுக்கு தெரியும், ஒரு உருவா இருக்கும். சரிங்களா? கிராமத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க, எத்தனை உருப்படி இருந்ததுன்னு. உருப்படினா எத்தனை உருவா இருக்குதுன்னு அர்த்தம். அதான் உருப்படி. எத்தனை உருப்படின்னு அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு மொத்தம் 15 உருப்படி இருந்தது, 16 உருப்படி இருந்துன்னு. அப்படின்னா எத்தனை தனித்தனி உருவா இருக்கிறதுன்றதுதான். அப்போ சில உருப்பொருளாக இருப்பது 3 டைமென்ஷன்ல இருக்கும். இதுல பருப்பொருள் என்பதும் ஒரு வகையான உருப்பொருள் தான். அதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். பருப்பொருள் என்பதும் ஒரு வகையான உருப்பொருள் தான். ஏன்னா அது 3 டைமென்ஷன்ல இருக்குது. ஓகேங்களா? அது என்ன? அது ஒரு உருப்பொருள் தான். ஆனா உருப்பொருள் எல்லாமே பருப்பொருள் கிடையாது. ஏன்னா 3 டைமென்ஷன் இருந்தா மட்டும்தான் அது பருப்பொருள். 3 டைமென்ஷன் இருக்கிறத உருப்பொருளா நம்ம எடுத்துக்கலாம். உருப்பொருள் தான். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சிங்கிள் டைமென்ஷனு, டபுள் டைமென்ஷனு, ட்ரிபிள் டைமென்ஷனு 3 டைமென்ஷன்லயும் இருக்கிறது உருப்பொருள். இதுல எது 3 டைமென்ஷன் மட்டும் இருக்குதோ அது பருப்பொருள். புரிஞ்சுங்களா? கிளியரா? இப்ப நம்ம உருப்பொருள் இருக்கக்கூடிய 2 வகையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்தது கருப்பொருள். கருப்பொருளுக்கும் சார் இந்த 3 டைமென்ஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு முதல்ல சிங்கிள் டைமென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு புள்ளி ஒண்ணு வைக்கிறீங்க. சரி சார். அதுக்கு நீளமும் அகலமும் இருக்குதா? இல்ல. அதனால அது சிங்கிள் டைமென்ஷன். சரி. சரிங்களா? எப்போ அந்த புள்ளி நீங்க ஒரு கோலா வரைகிறீங்களோ, 2 புள்ளியை இப்ப இணைக்கிறீங்க. சரிங்களா? இப்ப அதுக்கு நீளமும் உயரமும் இருக்குதா? இல்ல. நீள அகலம் இருக்கு. நீள அகலம் இருக்குதா? நீளம் மட்டும் இருக்கு. அது நீளமா அகலமா? நீளம் இருக்கு, அகலம் மைக்ரான் லெவல்ல இருக்கும். இப்ப அது என்ன டைமென்ஷன்? அகலம் நெக்லிஜிபிளா இருக்கும் சார். அதானையா? இதுல என்ன விஷயம்னா, நீளமோ அல்லது அகலமோ மட்டும் இருந்ததுன்னா அது சிங்கிள் டைமென்ஷன். ஓ. அது நீளம்னு சொல்ல முடியாது, அகலம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? 2 வேரியன்ட் வருதோ அப்பதான் அது நீள அகலம்னு சொல்லணும். சிங்கிள் வேரியன்ட் மட்டும் இருக்கும்போது அது நீளமும் கிடையாது, அகலமும் கிடையாது.
அது சிங்கிள் டைமென்ஷன். புரியுதுங்களா? ம். இதுக்கு நீளம் மட்டும் இருக்கு. அதுதானே, அது நீளம் மட்டும்னு சொல்லக்கூடாது. ஓ, அது அது நீளமா நீளமா அகலமா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீளமாவும் இருக்கலாம், அது அகலமாவும் இருக்கலாம். நீங்க உங்களோட பார்வைக்கு அது நீளம், என்னோட பார்வைக்கு அது அகலம். ஓ, ரைட் ரைட். அதனால இதுவும் சிங்கிள் டைமென்ஷன் தான். அதாவது என்ன, ஒரு புள்ளி வைக்கிறீங்க பாருங்க, அது சிங்கிள் டைமென்ஷன். ம், 2 புள்ளிக்கு நடுவில் இடைப்படக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஒரு கோட்டு துண்டு, ம். அதுவும் சிங்கிள் டைமென்ஷன். ஓ, இப்போ நீங்க ஒரு பாக்ஸ் போடுறீங்க, சதுரமோ இல்ல செவ்வகமோ போடுறீங்கன்னா இதுதான் டபுள் டைமென்ஷன். ம். அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்னதுங்களா, ஒரு பொருள் ஒரு திசையை நோக்கி இருந்தால் அது சிங்கிள் டைமென்ஷன். ம். ஒரு பொருள் 2 திசையை நோக்கி இருந்தால் அது டபுள் டைமென்ஷன். ஒரு பொருள் 3 திசையை நோக்கி இருந்தால் அது ட்ரிபிள் டைமென்ஷன். அவ்வளவுதான். உங்களால அதனுடைய திசையை பிரிக்க முடியும் அப்படின்னா, ஒரு திசை தான் சார் பிரிக்க முடியுது அப்படின்னா அது சிங்கிள் டைமென்ஷன். 2 திசையா பிரிக்கலாம் அப்படின்னா அது டபுள் டைமென்ஷன். 3 திசையாக பிரிக்கலாம் அப்படின்னா அது ட்ரிபிள் டைமென்ஷன். சார் அதுக்கு எக்ஸாம்பிள் ஐயா கேட்டாங்க. ஒரு புள்ளி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் அதான் ஒரு புள்ளி வைக்கிறீங்களா, அதுக்கு எத்தனை திசை இருக்குது? சார் புள்ளிக்கு ஒரு திசை தானே சார்? புள்ளிக்கு எந்த திசையுமே இல்லை. ஆ ஆ ஆ. ஆனா ஒரு புள்ளியா இருக்குது. ஆ. அதனால அது வந்து ஒரு புள்ளியை நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு புள்ளியை வச்சிருக்கிற காரணத்தினால அது சிங்கிள் டைமென்ஷன். அடுத்தது, இப்ப அந்த புள்ளிக்கும் இன்னொரு புள்ளி வைக்கிறீங்க, 2 புள்ளி இருக்கீங்க வச்சுட்டு இது 2த்தையும் இணைக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னன்னா கோட்டு துண்டுன்னு பேரு. இப்ப அதுக்கு எத்தனை திசை இருக்குன்னா ஒரே ஒரு திசை தான் இருக்கு அதுக்கு. சரிங்களா? இப்ப அதுக்கு ஒரே ஒரு திசை தான் இருக்குது. அது என்ன, அது சிங்கிள் டைமென்ஷன். அடுத்தது எல் மாதிரி ஒரு கோட்டு துண்டு போடுறீங்க. இப்ப நீங்க எல் மாதிரி போடும்பொழுது இது எத்தனை கோட்டு துண்டுன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 கோட்டு துண்டு. அப்போ நீங்க போட்டது ஒரே கோடு தான், ஒரே கோட்டு துண்டு தான், எல் மாதிரி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அது எப்படி 2 ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது 2 திசையை நோக்கி இருக்கிற காரணத்தினால அது 2 கோட்டு துண்டாக மாறுது. சரிங்களா? அப்போ எல் அப்படிங்கிறது டபுள் டைமென்ஷனா மாறிடுது. இப்ப அதே மாதிரி இன்னொரு எல் தயார் பண்றீங்க, 2 எல் தயார் பண்ணி ஆப்போசிட்டா வச்சீங்க அப்படின்னா அது ஒரு செவ்வகமா மாறிடும். அப்போ ஒரு செவ்வகத்திலேயோ ஒரு சதுரத்திலேயோ அந்த கோட்டு துண்டு எத்தனை திசையை நோக்கி இருக்கும்னா 2 திசைகளை நோக்கி இருக்கும். அதனால அது டபுள் டைமென்ஷன். மகராசன் ஐயா யோசிக்கிறாரு. செல்வந்தராகும் கலைன்னு தான் சொன்னாங்க, இது ஏதோ இன்ஜினியர் ஆகக்கூடிய கலை மாதிரி தெரிகிறது. இல்லையா, கொஞ்சம் தாட் போயிட்டு இருக்கியா, ஒருவேளை எண்ட்ல புரியும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வெற்றி தலைவம்மா, நம்ம நுணுக்கமா பாக்குறதுக்கு வேண்டிய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது உடனே நம்ம நடைமுறைக்கு எடுத்துட்டு போய் உடனே பயனாக போறது இல்லை. நம்ம சிந்தனையை இவ்வளவு நுணுக்கமா உள்ள போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இது மாதிரி பார்க்கலையேன்னு யோசனையா இருக்கு. ஓகேவா? நுணுக்கமா இதுக்குள்ள போய் இவ்வளவு ஏன் பார்க்கல? இப்போ உங்களுக்கு டபுள் டைமென்ஷன் தெரிஞ்சிச்சா? நம்ம எல்லாம் நுனிப்புள் மேய்ச்சிக்கிட்டு. சரி, ஓகே. இப்போ சிங்கிள் டைமென்ஷனுக்கும் டபுள் டைமென்ஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? தெரியுது. எப்போ நீளம் அகலம் அதை தாண்டி அதுல உயரம்னு ஒண்ணு வருகிறதோ அப்போ அது 3 டைமென்ஷனா மாறிடுது.
சரிங்களா? அதாவது நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு எண்ணுக்கு மேல ஸ்கொயர்னு போட்டா அது டபுள் டைமென்ஷன், ஒரு எண்ணுக்கு மேல கியூப்னு போட்டீங்கன்னா அது ட்ரிபிள் டைமென்ஷன். ஒண்ணும் இல்ல, எதெல்லாம் நீங்க கியூப் அப்படின்னு போட்டீங்களோ அதெல்லாம் ட்ரிபிள் டைமென்ஷன். அதுக்கு 3 திசையும் இருக்கும், உயரம் இருக்கும். இல்ல இத முதல்ல என்னன்னா நீள அகலம் இருக்கும், அது தாண்டி உயரம் இருக்கும். சார் இந்த ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ட்ரையாங்கிள் இல்ல, ட்ரையாங்கிள்ன்றது முக்கோணம். சரிங்க, அதுக்கு தான் நான் சொல்றது கணம். கணம்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சதுரம் போடுறீங்க பேப்பர்ல, ஓகேங்க, புரிஞ்சுங்களா? ஒரு சதுரத்தை போடுறீங்க பேப்பர்ல, ஓகே, அதுக்கு 2 திசை தான் இருக்கும். இதே ஒரு சதுர அட்டைப்பெட்டி எடுத்து இப்ப நீங்க மேல வைக்கிறீங்க, புரியுதுங்களா? இப்ப அந்த பெட்டிக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? புரியுதுங்க சார். இப்படி நீளமும் அகலமும் உயரமும் இருந்தாதான் அது ஒரு பருப்பொருள். சிவபான் ஐயா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தோணுனாதான் எனக்கு அது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்க முடியதா இருக்குது. அது எனக்கு ஒரே சொல்லுங்க. கவனிச்சுட்டு தான் சார் இருக்கும், ஒன்னும் ஐடியா இல்ல சார். அதே நீங்க சொல்றதை கேட்டு பாருங்க, பெட்டி எடுத்துட்டு வந்துட்டு அருணகிரிங்க வெற்றி திறகமா தெரியுதுங்களா? மேடம் தெரியுதுங்களா? சார் எனக்கு தெரியவே இல்ல. என்னங்க தெரியல இல்லையா? ஓகே சார், இப்பதான் தெரியுது தெரியுது தெரியுது. ஓகேங்க சார். நீளம் அகலம் உயரம். ஓகே சார். இந்த மாதிரி நீள அகலம் உயரம் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா முப்பரிமாண பொருள். நீங்கள் உங்களுடைய கற்பனையில் இந்த முப்பரிமாண பொருளை தான் கொண்டு வர முடியும். போன வாரம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஷோ காட்டுறாங்க. அது என்ன ஷோன்னா 12D ஷோ. என்ன சொல்றாங்கன்னா 12 டைமென்ஷன் இருக்குன்றாங்க. நீங்க நெட்ல தேடினா தெரியும், 4th டைமென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்கிறாங்க. என்னன்னா நம்முடைய டைம் இருக்கு இல்லையா, டைம் சில பேர் 4th டைமென்ஷனா சொல்றாங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா 5D ஷோ, 6D ஷோ, 7D ஷோலாம் நிறைய இருக்கு வெளியே. சரிங்களா? அவங்க அதை எதை மீன் பண்றான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய சினிமா தேட்டர்ல நம்ம பார்க்கிற காட்சி இருக்கு இல்லையா, சில திரைப்படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க 3D படம்னு. அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த கண்ணாடியை மட்டும் நீங்க கழட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியும். அது வந்து டபுள் டைமென்ஷன். எப்ப கண்ணாடியை போட்டு பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நம்ம கையில எடுக்கிற பொருள் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா அது பேப்பர்ல வரைஞ்ச பொருள் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படி பேப்பர்ல வரைஞ்ச பொருள் பருப்பொருள் மாதிரி எப்ப தெரியுதோ அப்ப அது 3 டைமென்ஷனா மாறுது. அதுதான் 3D ஷோ, 3D படம்னு நம்ம கண்ணாடி போட்டு பாக்குறோம். அது கூட என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இன்னும் சில எஃபெக்ட் எல்லாம் சேர்க்கிறாங்க. அப்படி அந்த எஃபெக்ட் சேர்க்கறதுக்கு தான் பெரிய ஒரு டைமென்ஷன் பேர் வச்சு சில பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாகனத்துல 12D ஷோ காட்டுறாங்க. அதுல என்ன நடக்குதுன்னா அதாவது எப்படின்னா படம் வந்து 3D படம். இப்ப நம்ம போய் உட்கார்ந்து ஒரு சீட் கொடுக்குறாங்க, உள்ள உட்காந்துருக்கோம். உட்கார்ந்து பிறகு இப்ப நீங்க விமானத்துல பறக்குறீங்கன்னு வச்சுங்க, சீட் அப்படியே பறக்கிற மாதிரி போகுது, எங்கேயும் போல நமக்கு அந்த ஃபீல் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ காட்சி 3D, அதுக்கு பிறகு வரக்கூடிய எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து இது 4D, 5D, 6D அப்படின்னு 12D வரைக்கும் கொண்டு வராங்க. எப்படின்னா ஒரு விமானத்துல பறக்கும்போது அந்த விமானத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. விமானம் எந்த பக்கம் எல்லாம் திரும்புதோ அந்த பக்கம் எல்லாம் நம்மளும் திரும்புற மாதிரியே இருக்குது. அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு பனிமலை, அந்த பனிமலையில பனியில நடந்து வந்தா விழுக்கும்,
அந்த மாதிரி கால்லாம் சில்னஸ் ஆகுது. அதே போல நம்ம சுத்தி அப்படியே பனி கிரியேட் ஆகுது. சரிங்களா? அந்த நேரத்துக்கு போகும்போது நம்ம ஒரு வாகனத்துல போறோம், அது பனியில உருண்டெடுது. நாம உட்காந்து சீட் இருக்கு பாருங்க, அதுவும் கடமுடா அந்த அந்த வாகனத்துக்குள்ள இருந்தா நீங்க எப்படி உருண்டு வீங்களோ அதே மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுக்குறது. அதுக்கு பிறகு அப்படி நெருப்பு பத்தி இருந்தா உங்களுக்கு எப்படி சுத்தி ஹீட்டா இருக்குமோ அந்த ஹீட்னஸ் வருது, குளிர்ச்சி. அதே போல அந்த ஸ்கிரீன்ல வந்து தண்ணி தொடும்போது நீங்க தண்ணி தொடுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு இயல் சில உணர்வுல அவங்க கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் 12 டைமென்ஷன். ஆனா பொருட்கள்ல வரும்போது பொருட்கள்ல மேக்சிமம் இருக்கிறது 3 டைமென்ஷன் தான். பொருள்ல வந்து 3 டைமென்ஷனுக்கு மேல ஒரு பொருள் இருக்காருன்னா இல்ல. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சொல்ல வரும்னா, இவரு 3 டைமென்ஷன் தானே சொன்னாரு இருக்கிற பொருள் எல்லாம். நீங்க பெசன்ட் நகர் பீச் மாதிரி ஏதாவது ஷோக்கோ இல்ல சினிமா தேட்டருக்கு போயிட்டு இவன் என்ன 60ங்கிறான் 80ங்கிறான், இதெல்லாம் என்னன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு எஃபெக்ட்டுக்கு ஒரு டைமென்ஷன் சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது 3 டைமென்ஷனே இவர் வந்து நீளம் அகலம் உயரம்னு சொல்லிட்டாரு. அப்ப 4வது டைமென்ஷனுக்கு அதுக்கு என்ன இருக்கும், 5வது டைமென்ஷனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய பரிமாணம் வேற. மொத்தத்துல பொருள் பொருள் அப்படின்னு இருந்தா அதுக்கு மேக்சிமம் இருக்கிற டைமென்ஷன் 3 தான். சரிங்களா? 4வதா ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா இல்லை பொருளுக்கு. சரிங்களா? ஆனா சயின்ஸ்ல 4வதா ஒரு டைமென்ஷன் இருக்கு, அது வேற மாதிரி. சொல்லுங்க அனுகிரி சார். 2 minutes பர்மிட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி நரேட் பண்ணிடலாம். இல்ல 1.5 minute சீக்கிரமா முடிக்கிறேன். அது இதுக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகே, பண்ணலாங்களா? குருவியா? குரு பண்ணுமா? வீடியோலாம் இல்ல. நான் செல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். அப்படியே சொல்றேன். சரிங்க. அத ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சீடர் வராரு. அவர் வந்து ஞானம் அடையணும்னு கேட்கிறாரு. வந்த உடனே குரு வந்து உபசரிச்சு ஒரு கண்ணாடி கோப்பையில பழரசத்தை கொடுக்குறாரு. அந்த இடம் வந்து பால் சீலிங் போட்டிருக்கு. பால் சீலிங்ல நிறைய செறிவூட்டப்பட்ட விளக்கோட வந்து அம்பு அந்த மாதிரி லைட்டிங்லாம் இருக்கு. அதுல அந்த பழரசத்தை வாங்கின உடனே அதை பாக்குறாரு. கண்ணாடி குடுவையில ஒரு சின்ன பாம்பு உள்ள நெளிகிற மாதிரி இருக்கு. அவருக்கு பார்த்த உடனே கப்புன்னு ஆகி போச்சு. ஏன்னா இது பெரிய குரு ஆச்சு, இவ்வளவு பெரிய ஆளு, அவர் திருப்பி இதுல பாம்பு இருக்குன்னு சொன்னா ஏதாவது நினைச்சு பாருன்னு மடக்குன்னு குடிச்சிடுறாரு. ஆனாலும் வந்து அவருக்கு வந்து வயிறெல்லாம் புரட்டுது, ஒரு மாதிரி இருக்கு. சரி, குரு கிட்ட சீக்கிரமா விடை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு பொண்ணே படுத்துறாரு. விஷம் தலைக்கிற மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு, கால்ல எல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. 2 நாள் படுத்தே இருக்காரு. 3வது நாளுக்கு தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு என்னை திரும்பவும் குரு கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்றாரு. நடக்க கூட முடியல. ஏன்னா அவர் மனசுக்குள்ள முழுக்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம், அந்த பாம்பு விஷம் ஏறுது அப்படின்ற மாதிரி. திரும்ப அதே குரு, அதே இடம், அதே சூழல். போன உடனே வரவேற்று ஒரு கண்ணாடி குடுவையில பழரசம் கொடுக்குறாரு. திரும்பவும் பாக்குறாரு, பாம்பு உள்ள நிலை. ஏன்னா அதே லொகேஷன். அதை சொன்ன அப்போ கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. குரு கேட்கிறாரு, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு, உள்ள ஒரு சின்ன பாம்பு இருக்கு ஐயா அப்படின்னு. அதை கேட்டுட்டு குரு வந்து ரொம்ப சத்தமா சிரிக்கிறார், ஏளனமா. அப்போ இவரோட மனநிலையும் அவரோட மனநிலையும் ரொம்ப எதிர் துருவங்கள்ல இருக்கு. நான் வந்து பாம்பு இருக்கு, உயிர் போயிடும், விஷம் அப்படின்னு நினைக்கிறேன். குரு இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அது இல்லையா, அது பிரம்மதான். நீங்க மேல வந்து சின்ன சின்ன அந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு அதுல பிரதிபலிக்குது. அதுதான் உங்க கண்ணுக்கு பாம்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நானம்ன்றது வந்து வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஏன்னா மகாராஜன் சார் வந்து முதல்ல சொன்னாரு, இது அந்த டவுட் இருக்கு, கடைசியா புரியும்னு சொன்னாரு. அப்ப வந்து மைண்ட் கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் செல்வந்தர்கள் செல்வந்த தன்மை அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான், அந்த பாதையில தான் இது போயிட்டு இருக்குன்ட்டு சொல்றதுக்காக ஆசைப்பட்டேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி 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 நன்றிங்க. இல்ல, ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை நான் உங்க மனசுல பதிச்சாகணும். அதுக்குதான் இப்ப இப்படி கொண்டு போயிட்டு இருக்கேன். அது என்ன உண்மைன்னா, ஒரு பொருள் அல்லது பரிபொருள் அப்படிங்கிறது சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சு 0 டைமென்ஷன்ல இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பொருள் 0 டைமென்ஷன்ல இருக்குது? மேஜர் நாராயணன் சார், பொருள் எதுவும் இருக்காதுங்க, கருப்பொருள் மட்டும்தான் இருக்கும். 0 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பொருள் என்ன?
ஜீரோ டைமென்ஷனா? இப்போ நம்ம சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன் பார்த்தோம். அப்ப ஜீரோ டைமென்ஷன் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஒண்ணு இருக்குன்னா அந்த ஒண்ணும் இல்லைன்னா ஜீரோ ஒண்ணு எடுத்து அடையணும்ல அது. அப்ப ஜீரோ டைமென்ஷன்ல இருக்கிற பொருள் என்ன? நீங்க சொல்ல வர எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனர்ஜி இருக்கும். வேற எண்ணம். வெளி வந்து ஜீரோ டைமென்ஷன் தானே சார்? அதுக்கு வந்து இதுதான் டைமென்ஷன் சொல்ல முடியாது. ஓகே, இல்ல நாம வந்து பொருளை பார்க்கலாம். இப்போ பொருள் நம்ம 2 பொருளா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பொருள், கருப்பொருள். இதுல ஒரு பொருள் எல்லாமே இல்ல சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன். கருப்பொருள் எல்லாமே ஜீரோ டைமென்ஷன். அது வேறுமலன் ஐயா சொன்னார் எப்படின்னா லைட்டா மெதுவா போட்டு பார்த்தாரு, அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கா இல்ல அதுல அவர். இல்ல அவருக்கு டவுட் சார். அதான் சந்தேகத்தோட சொன்னார் அவரு. ஆனா இப்ப நீங்க ஸ்ட்ராங் ஆயிடணும்ல. கருப்பொருள்லாம் அது ஜீரோ டைமென்ஷன். சரிங்களா? ஒன்றை விட ஜீரோவுக்கு பவர் அதிகம்ன்றது இந்த இடத்துல தான். அதெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு பாடினாரு இல்ல, பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வரும் புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன். அப்ப இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நமக்கு சிங்கிள் டைமென்ஷனு, டபுள் டைமென்ஷனு, ட்ரிபிள் டைமென்ஷனு இதெல்லாம் தான் சயின்ஸால நிரூபிக்க முடியும். ஜீரோ டைமென்ஷனை சயின்ஸால நிரூபிக்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அது எதனால நிரூபிக்க முடியும்னா, நம்பிக்கையால் மட்டும்தான் ஜீரோ டைமென்ஷனை நிரூபிக்க முடியும். அப்போ இங்க 2 வகையான பொருள் இருக்கு இந்த உலகத்துல. ஒன்று உருப்பொருள், இன்னொன்று கருப்பொருள். அப்ப எதெல்லாம் கருப்பொருளாக இருக்குதோ அதெல்லாம் ஜீரோ டைமென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து எதெல்லாம் உருப்பொருளா இருக்குதோ அது சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன் இருக்குது. அந்த உருப்பொருள்லே ஒரு பகுதி என்னன்னா பருப்பொருள். பருப்பொருள்ன்றது 3 டைமென்ஷன்ல தான் இருக்கிறோம். அப்போ அந்த பொருள்ல இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு கிளியர் ஆயிட்டீங்களா? கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து பொருள்களுடைய வகை தெரிஞ்சிருச்சு. அந்த பொருள்களுடைய வகையில எதெல்லாம் வந்து ஜீரோ டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன் இதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கிளியரா? இப்ப நீங்கள் வேலுமணன் சார்ட்ட கேட்டா ஜீரோ டைமென்ஷன் எதுன்னா கிளியரா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தயக்கம் இல்லாம சந்தேகம் இல்லாம சொல்லணும். என்ன சொல்லுங்க போலாம். கருப்பொருளுங்க. ஜீரோ டைமென்ஷன் வந்து கருப்பொருள். கருப்பொருள், அவ்வளவுதான். யாராவது உங்களை பார்த்து சார் வேலு சார் உங்க கருத்து என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்னா, நீங்க ஜீரோ டைமென்ஷன் பொருளை பத்தி பேசுங்கன்னு அர்த்தம். கேள்வி சார், நம்பிக்கைக்கு வந்து அறிவியல் கட்டுப்படாதா? நம்பிக்கை வந்து அறிவியல்ல கொண்டு வர முடியாதா? நம்பிக்கையை அறிவியல்ல கொண்டு வர முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமா, இப்ப ஜீரோ டைமென்ஷன் வந்து நம்பிக்கையால மட்டும் தான் நிரூபிக்க முடியும். சயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், 3 டைமென்ஷன் தான் மெஷர் பண்ணணும்னு சொன்னீங்க. அது சரிதான். நம்பிக்கையை வந்து சயின்ஸ்ல கொண்டு வர முடியாதா? அறிவியல்ல கொண்டு வர முடியாது. இயற்கையே வந்து சயின்ஸ் தான். கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். ஆனா முழுமையாக சயின்ஸா கொண்டு வர முடியாது. அதாவது சொல்றாங்களே சூடோ சயின்ஸ் சொல்றாங்களா? சூடோ சயின்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதையும் கொண்டு வரலாம். ரெண்டாவது சயின்ஸ்குள்ளேயே இருக்குது. இப்ப எப்படி இருக்குன்னா பருப்பொருளுக்கும் உருப்பொருளுக்கும் வித்தியாசம் சொல்லணும் இல்லையா? ஆமா சார். அதாவது எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் தான். புரியுதுல்ல? எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் தான். எல்லா உருப்பொருளும் பருப்பொருள் இல்லை. அதே மாதிரிதான் எல்லா அறிவியலும் நம்பிக்கைதான். எல்லா அறிவியலும் நம்பிக்கைதான். ஆனா எல்லா நம்பிக்கையும் அறிவியல் கிடையாது. சூப்பர் சார்.
புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? சூப்பர், நன்றி. அதான் எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் தான், ஆனா எல்லா உருப்பொருளும் பருப்பொருள் இல்ல. சரிங்களா? அது எப்ப தேர்ட் டைமென்ஷன் அடையுதோ அப்பதான் அது பருப்பொருளா மாறுவது போல அறிவியலுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. இந்த நம்பிக்கை எப்ப அந்த டைமென்ஷன் அடையுதோ அப்ப அது அறிவியல் ஆயிடுது. ஓகேவா? அந்த டைமென்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற நம்பிக்கை எல்லாம் வந்துருன்னா மெய்யியல். இப்ப புரியுதா? சிவன் ஐயா இருக்கீங்களா? ஐயா ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. அறிவியல், அதான் அறிவியலையும் இப்ப நம்பிக்கையும் ரிலேட் பண்ணீங்களா, அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. இல்லதாங்க ஐயா, எல்லா அறிவியலும் நம்பிக்கை இல்ல இல்ல எல்லா இல்ல இல்ல அல்ல, அவருக்கு முதல்ல அங்கிருந்து போவோம். எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் தான். புரியுதுல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா பருப்பொருளும் உருப்பொருள் தான். ஆனால் எல்லா உருப்பொருளும் பருப்பொருட்கள் அல்ல. இல்ல. ஓகே, கிளியரா? அந்த மாதிரி எல்லா அறிவியலும் நம்பிக்கை தான். எல்லா அறிவியலும் நம்பிக்கை, ஆனா எல்லா நம்பிக்கையும் அறிவியல் அல்ல. அறிவியல் அல்ல. ஓகேங்க, புரிஞ்சுச்சா? ஓகே. அதாவது நம்பிக்கை அது ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனுக்கு வந்த பிறகுதான் அது அறிவியலா மாறுது. ஓகேங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கான்செப்டும் அப்படிதான் சார். அது அந்த டைமென்ஷனை வந்த பிறகு அது அறிவியலா மாறிடுது. வரதுக்கு முன்னாடி அதுக்கு வேற வேற பேரு, அவ்வளவுதான். இந்த சூடோ சயின்ஸ்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ்ன்ற டைமென்ஷனுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் இருக்கிறது பேரு சூடோ சயின்ஸ். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ரெண்டு விஷயங்கள் தெளிவாக தெரியணும். அது ஒன்று பரிமாணம், இன்னொன்று பரிணாமம். இந்த ரெண்டுலயும் நீங்க கிளியரா இருக்கணும். ஒன்று பரிமாணம், இன்னொன்று பரிணாமம். சொல்லுங்க ஐயா. பரிமாணம் என்பது மீண்டும் ஒரிஜினலை அடைய முடியாதது. பரிணாமம் என்பது மீண்டும் ஒரிஜினலை அடையக்கூடியது. இது ரெண்டுமே வேற வேற. நீங்க திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அது வேற. அதான் சரிங்களா? அதாவது பரிமாணம் சரிங்களா? பரிமாணம் என்பது ஒரு பொருளுக்கான திசைகளை குறிப்பது. பரிணாமம் என்பது ஒரு பொருளுடைய அடுத்த நிலையை குறிப்பது. நீங்க சொன்ன வித்தியாசம் இருக்குன்னா அது இல்ல பரிணாமத்திற்கும் விருத்திக்கும் உள்ள வித்தியாசம். பரிணாமத்திற்கும் விருத்திக்கும். அதாவது ரெண்டுமே அதாவது என்னன்னா பரிணாமம் இருக்கு இல்லையா? பரிணாமம் என்பது ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலையை அடைந்தால் மீண்டும் நிலையை அடையாதது பரிணாமம். ஆமா சார். இல்ல விருத்திங்கிறது ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலையை அடைஞ்சாலும் மீண்டும் அதே நிலையை அடைய முடியும்னா அது விருத்தி. நீங்க அந்த வித்தியாசத்தை இங்க கொள்ள வேண்டிய, இங்க அந்த வித்தியாசம் இல்லை. இங்க இந்த வார்த்தை சொல்றேன், ஒன்று பரிணாமம், இன்னொன்று பரிணாமம். மக்கள் அப்படியே தலை கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்குது. ரெண்டு வார்த்தையை சொல்லுங்கம்மா. என்ன சார்? இப்ப சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க சார். பரிமாணம். நீங்க கேட்டதுனாலதான் பிரச்சனை. அது வரைக்கும் நான் தெளிவா இருந்தேன். பரிமாணம், பரிணாமம். பரிணாமம். ஒன்று பரிமாணம், இன்னொன்று பரிணாமம். ஓகே சார். திருமணம் ஐயா, இது என்ன நாமம் புரிஞ்சுதா? இது பரிணாமம். அவருக்கு எதை நாம மாதிரியே தோணுது.
ஐயா பரிமாணம் இல்ல வந்து சார், மாறிட்டா திருப்பி ஒரிஜினலுக்கு வராது. கரெக்ட்டுங்களா? அப்படிதானே ஐயா? அதெல்லாம் இல்ல. அவரு ஒரு விளக்கத்தை சொல்லி இப்ப இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க எல்லாம். இல்ல இல்ல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க போக வேண்டியது இல்ல, அங்க போக வேண்டியது இல்ல. இப்ப இங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நடைபெறக்கூடியது என்னன்னு பார்க்கும்போது, கருப்பொருளா ஒரு பொருளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைமென்ஷன்ல இருந்து 3 டைமென்ஷன் இருந்தா அது ஒரு பொருள். சிங்கிள் டைமென்ஷன் மட்டும் இருந்தா, இது 0 டைமென்ஷன்ல இருந்தா அது கருப்பொருள். ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது, இந்த பொருள் இருக்கு பாருங்க, இது அப்படியே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த பொருள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய செயல்பாடே நகர்தல் தான். சரிங்களா? இந்த பிரபஞ்சம் எதுக்காக இயங்கிட்டு இருக்குது? நாம சொல்ல பாருங்க, இயங்கிட்டு இருக்குன்னு. அந்த இயங்குதுன்ற வார்த்தையே நகர்தல் தான். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இவ்வளவு படைப்புகளையும் நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற அவ்வளவுமே நகர்ந்துட்டே இருக்குது. இந்த நகர்தல் தான் மிக முக்கியமான செயல்பாடு. இந்த நகர்தலை வைத்துத்தான் நாம என்ன பண்றோம்னா, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்துன்னா பரிணாமம். புரியுதலா? அது என்ன? பரிணாமம். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான்றோம். அப்ப என்னன்னா, அங்கிருந்து இங்க நகர்ந்து வந்திருக்கான். ஆனா நீங்க அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு செல் உயிரி தான் முதல்ல கிரியேட் ஆச்சு. அந்த ஒரு செல் உயிரி தான் 2 செல் ஆச்சு, 2 செல் 4 செல் ஆச்சு, 4 செல் 8 செல் ஆச்சு. இப்படி செல்கள் வந்து என்னன்னா என்ன நடந்திருக்குது? செல்கள் வந்து நகர்ந்து இருக்குது. அந்த நகர்வுகள் தான் நம்ம என்னன்னா செல்லினுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறோம். என்ன வளர்ச்சி? பரிணாம வளர்ச்சி. அப்ப செல்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 அது ஒவ்வொரு உயிர்களாக உருவாகிருக்குது. அப்படி உருவான உயிர்கள்ல தான் நாம் வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல அவனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கிறோம். எப்படி பார்க்கணும்னா, ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு. அப்புறம் மனிதனை 6 அறிவுன்னு சொல்றோம். அப்ப அது என்ன ஆகுது? அந்த செல்கள் வளர்ச்சி அடைஞ்சு செல்லுடைய பரிணாம வளர்ச்சி அதுக்கு பிறகு ஒரு தனி ஒரு உயிராக அது ஒரு இனமாக மாறும் பொழுது அப்புறம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படி வந்தபோதுன்னா குரங்கு. சரிங்களா? அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒத்த அமைப்புல இருந்து இப்படி மாறி இருக்கு அவ்வளவுதானே தவிர எல்லா குரங்குமே மனுஷனா மாறுமானா மாறாது. அந்த பரிணாமத்திலிருந்து இந்த பரிணாமத்தை அடைஞ்சிருக்கிறான் அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்காக எல்லா குரங்குகளுமே மனுஷனா மாறணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரோம். சொல்லுங்க யாருன்னு சார். எல்லாமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா குரங்கு தான் வந்து பரிணாமம் அடைஞ்சு மனுஷனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல ஆக்சுவலா. ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அதுல நிறைய பிரான்ச் வந்ததுன்னா அதுல ஒரு பிரான்ச் வந்து குரங்குனா இன்னொரு பிரான்ச் வந்து மனிதன். அந்த ரூட் வந்து ஒண்ணு, ஆனா அந்த பிரான்ச் வந்து வேற. குரங்குன்றது ஒரு பிரான்ச், மனித இனன்றது ஒரு பிரான்ச். ஆனா குரங்கு தான் மனிதனா மாறினதா எல்லாருமே வந்து நினைச்சுக்கிறாங்க, கற்பனையில போயிடுறாங்க அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இல்ல இப்ப நம்ம தாவரங்களோட ஒப்பிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மூங்கில் இருக்கு இல்லையா, அது எந்த வகையான மரம்? அருணகிரி சார் நீங்க மட்டும் பதில் சொல்லக்கூடாது, மத்தவங்க யாருன்னா சொல்லலாம். மூங்கில்ன்றது எந்த வகையான மரம்? செடி கொடி இனத்தை சார்ந்தது. வேற யாராவது? ஏழுமலையா என்ன எதுக்குமே பதில் சொல்லல. அவர் சட்ட 0 கலர்லயே இருக்கிறதுனால அது எங்க இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. புல் வகையை சேர்ந்தது. அப்போ அது என்ன வகையை சேர்ந்தது? இப்ப பாருங்க, நம்ம கலைச்சல் சொன்னாரு, மூங்கில் அப்படிங்கிறது மரம் மாதிரி வளருது. ஆனா அது எந்த வகையை சேர்ந்ததுன்னா அது புல் வகையை சேர்ந்தது. அதே மாதிரிதான் குரங்கினுடைய செல்கள் அமைப்பும் அதனுடைய வளர்ச்சியும் சில ஒத்த அமைப்பு கொண்டதுதான் மனிதனுடைய அமைப்பு. சரிங்களா? அவன் வந்து என்ன பண்றான்னா அதனுடைய சிஸ்டம் இருக்கு பாருங்க, குரங்குக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா,
அந்த சிஸ்டத்துல இருந்து கிரியேட் ஆனதான் மனுஷனே தவிர அவன் குரங்குல இருந்து வரல. இவ்வளவுதான் விஷயம். இல்ல இது புரிஞ்சாதான் நமக்கு எல்லாமே புரியும். அது ஒரு சிஸ்டம் அது. சரிங்களா? அதை வச்சுதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ இனங்களை பிரிக்கிறாங்க. இப்போ புலி அப்படிங்கிறதுன்னா அது பூனை குடும்பத்தை சேர்ந்ததுன்றாங்க. அப்படின்னா அந்த பூனைக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தின் படி உருவான விலங்கு அப்படிங்கிறனால அது பூனை குடும்பத்தை சேர்ந்தது. புரிதல விரும்புறாங்க சார். அதே மாதிரிதான் இப்ப தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வகை பிரிக்கிறாங்க. இது புல்லு, இது பூண்டு, இது செடி, இது கொடி, இது மரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா? அதுல மூங்கில் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது மரமாய் வளருது. ஆனா அது எந்த சிஸ்டத்தை சேர்ந்ததுன்னா அது புழு சிஸ்டத்தை சேர்ந்தது. ஒரு புல்லுக்குள்ள என்ன சிஸ்டம் நடக்கிறதோ அதே சிஸ்டம் தான் மூங்கிலுக்குள்ளேயும் இருக்குது. அவ்வளவுதான். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க அருணகிரி சார்னு சொன்னாரு. ஆனா அந்த படங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அப்படியே தோணுது. ஆக்சுவலி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் குரங்குல இருந்தா மனுஷன் வந்தாங்கதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நேத்து போன இந்த மாதிரி படங்கள் காமிக்கும் போது இதுல அப்படிதான் தோணுது. முதல்ல குரங்கு காமிச்சு அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்து கொஞ்சம் உயர்த்தி காமிங்க. அப்படி காமிங்க, அப்படி காமிங்க. இப்படி காக்கும்போது அப்படிதான் நமக்கு தோணுது. இப்ப இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி சார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சார்? நம்ம பஸ்ல போகும்போது மரம்லாம் ஓடுற மாதிரி தெரியும் சார். ஆக்சுவலா பஸ் தான் ஓடுது, மரம் ஓடல. மரம் நிலையா தான் இருக்கு. புரிதலுக்காக இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப வள்ளலார் வந்து ஓங்குகன்னு ஆரம்பிச்சாரு சென்னையில. கோவில்ல போய் தான் பாட ஆரம்பிச்சாரு. அவரோட வயசு வந்து இப்ப சின்ன வயசு. முதல் அருட்பால 6 அருட்பா கொடுத்திருக்காரு. கடைசியா வரும்போது ஜோதி வடிவத்துக்கு போயிட்டாரு. ஸோ அப்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டீப்பா போனீங்கன்னா அது நீங்க பாக்குற படம் உண்மை இல்லை. அதுதான் சார் இப்ப சொன்னாது. குரங்குல இருந்து எக்ஸாக்டா வரல மனுஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து குழந்தைக்கு நம்ம இப்ப பேசுற சயின்ஸை குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. குழந்தையா இருக்கும்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதை தான் சொல்லணும். சார் அது நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பாடத்துல சொல்லியிருக்கேன். என்னன்னா முதல் கட்ட நிலைன்னு ஒண்ணு இருக்குது. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அப்போ முதல் கட்ட நிலைன்னா இதுல இருந்து இது வந்துச்சுன்னு முதல்ல குழந்தைக்கு புரிய வச்சீங்கன்னா தான் அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நிலைக்கு போகும். ஓகேங்க, சொல்லிருக்கீங்க. ஒண்ணுனா ஒண்ணு ஒரு ஆப் இல்ல ஏதோ ஒரு படத்தை காமிச்சு சொல்லி கொடுக்கலாம் சொல்லிருக்கீங்க. அப்ப எண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரடியா எண்கள் நம்ம சொல்லி தரது இல்ல. நீங்க அந்த வாய்ப்பாடு எடுப்பதே தெரியும். முதல்ல வந்து ஒண்ணுக்கு ஒரு யானை போட்டிருப்பாங்க. சரில 2 அப்படிங்கிறதுக்கு 2 பட்டகை செய்கை போட்டிருப்பாங்க. 3க்கு 3 சிங்கம் போட்டிருப்பாங்க. 4க்கு 4 புளியை போட்டிருப்பாங்க. 5க்கு 5 நரிய போட்டிருப்பாங்க. புரியுதுங்க, சொல்லிருக்கீங்க. அது வந்து என்னன்னா புரிதல் இல்ல. உங்களுக்கு ஏற்கனவே நடத்தின ஒரு பாடம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே 4 நிலைகளை கொண்டது. சரிங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம வந்து என்னன்னா கரண்ட் போதுன்றோம் ஒயர்ல. குழந்தை முதல்ல சொல்லி தரும்போது கரண்ட் தான் சொல்லி தரணும். அதுக்கு பிறகுதான் மின்சாரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தர முடியும். புரியுதுங்களா? எது பிளஸ் எது மைனஸ், ஏன் பிளஸ் ஒண்ணு இருக்குது, ஏன் மைனஸ் ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு போகணும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே 4 நிலைகளை கொண்டது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுப்போம். அது என்னன்னா, அது பொருளா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், இறைவனா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், அந்த 4 நிலை என்ன? சொல்லுங்க அமிர்தகிரி சார். 1 உருவநிலை, 2 அருவுருவ நிலை, 3 அருவ நிலை, 4 எதுவுமற்ற நிலை. இதான் இந்த 3 மட்டும் மாத்திட்டீங்க. கரெக்டா சொல்லுங்க திரும்ப. 1 எதுவுமற்ற நிலை, 2 இப்ப போன ஃபார்மட் கரெக்ட். ஆனா 3வது மட்டும் மாத்திட்டீங்க. அதை மாத்தம் சொல்லுங்க. 1 உருவநிலை, 2 அருவ நிலை, அருவுருவ நிலை, 2 அருவுருவ நிலை, 3 அருவநிலை. அருவநிலை அதுதான் இல்ல, அப்படி ஒண்ணுமே சொல்லி தரல. உருவநிலை, அருவுருவ நிலை, அருவநிலை, எதுவுமற்ற நிலை. அதுதான் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க. நாம அதுதான் அந்த வார்த்தையை போடக்கூடாதுன்றத நான் கவனமா இருந்தேன். திருப்பி சொல்லுங்க ஐயா, இதுதானே நான் மனசுல வச்சிருக்கேன். அதான் இல்ல, அது பொருள் கரெக்ட், பொருள் அதுதான். ஆனா வார்த்தையை மட்டும் மாத்திக்கணும்.
ஒன்று உருவநிலை, 2 அருவுருவ நிலை, 3 உருவமற்ற நிலை. உருவமற்ற நிலை. ஓகே ஓகே. உருவமற்ற நிலை, எதுவுமற்ற நிலை. 4 எதுவுமற்ற நிலை. அவ்வளவுதான். நீங்க சொன்ன அருவுருவ நிலைக்கு அதான் பொருள். சரிங்களா? ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க நிறைய பேருக்கு இந்த அருவுருவ நிலைக்கும் அருவு நிலைக்கும் குழப்பம் வந்துடும். அதனாலதான் எடுத்துட்டு உருவமற்ற நிலைன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். உருவமற்ற நிலை, எதுவுமற்ற நிலை, அதான் உருவமற்ற நிலை, எதுவுமற்ற நிலை. ஓகேவா? நன்றி சார், நன்றி. வேண்டுமானம் சார், இந்த 4 நிலை இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த 4 நிலையை உணர்த்தணும்னா முதல்ல உங்களுக்கு உருவ நிலை புரியணும். அப்ப அந்த உருவ நிலை புரிதலுக்காக தான் அந்த படம் அப்படி கொடுக்குறாங்க. சரி, இப்ப நீ கேட்குறீங்களா அந்த படத்தை காட்டுங்க திரும்ப. முதல் படம் என்ன இருக்குது? குரங்கு மாதிரியே இருக்குங்க ஐயா. இது குரங்கு மாதிரி இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி இருந்த படம் எங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல. நீங்க காமிக்கிறது அது முதல் கிடையாது. நீங்க காமிக்கிறது பாதிக்கு மேல தான் காமிக்கிறீங்க. அப்ப குரங்குக்கு முன்னாடி அது என்ன வந்தது? தெரியலைங்க ஐயா. இருக்குங்கய்யா, அதுங்கிறது இருக்குங்கிறாரு. எதுவும் மற்ற நிலையா? இல்ல, நான் சொல்றது குரங்குக்கு முன்னாடி 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 போனீங்கன்னா கடைசியா அது எங்க போய் முடியுதுன்னா ஒரு செல் உயிரில போய் முடியுது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். இந்த உலகத்துல முதல்ல ஒரு செல் அப்படிங்கிறது உருவாகி அது அப்படியே பிரிஞ்சு 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 பல செல்களாக மாறி தெரியல, அதுல இருந்து ஒவ்வொரு உயிரினமா தோற்றம் அடைஞ்சு தெரியல. அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது என்ன அடிப்படை ஒரு செல் உயிரில போய் முடிஞ்சிடும். அப்ப அவ்வளோத்தையும் குழந்தைங்க சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மனுஷனை போலவே இப்ப ஆக்டிவிட்டிஸ நீங்க கண்ணால பாக்குற ஒரு விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா குரங்கு. ஓகேங்களா? அதனால அந்த நிலையை சொல்றாங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா குரங்கு நம்ம மாதிரியே செய்யுது சரிங்களா அப்படின்னு தெரியும் முதல்ல. அப்புறம் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு பாடம் எப்படி இருக்க புரியும். முதல்ல அது பார்க்கும்போது சொல்லி கொடுத்தோம்னா அது குழந்தை போய் ஒரு ஜூடு எங்கேயோ பகிர்ந்துச்சிங்க, ஏன்னா ஆமாண்டா நான் செய்யறதெல்லாம் குரங்கு செய்யறா, நம்ம செய்யற மாதிரியே குரங்கு செய்யறா அப்படின்னு. இது முதல் கட்ட புரிதல். 2வது கட்ட புரிதல்னா இல்ல நாம செய்யற மாதிரி குரங்கு செய்யல, குரங்கு செய்யற மாதிரி நாம செஞ்சுட்டு இருக்கோம்னு. புரியுதுல்ல? அதுக்கு பிறகுதான் இன்னும் கொஞ்சம் படிச்சு அவன் மேல போக போக அவர் டெஸ்டா போகும்போதுதான் இல்ல சரிங்களா 2 பேரும் வெளிப்பாடு செய்யணுமே தவிர நாம அதுல இருந்து வரல. புரியுதுல்ல? அப்படிங்கிற நிலை வரும். அதுக்கு பிறகு இன்னும் டெஸ்டா போகும்போதுதான் குரங்கும் குரங்குல இருந்து வரல, அது வேற ஒண்ணுக்கு இருந்து வந்துச்சு. இப்படிதான் ஒவ்வொரு கட்டமா நடத்த முடியும். புரியுதுங்களா? அதுதான். சரி, ஓகே. எங்கேயோ பாடத்தை விட்டுட்டுமா நம்ம? எங்க விட்டோம்? இந்த இடம் ஐயா 3 டைம் 3 டைமென்ஷன் எல்லாம் பரிணாமம் ஐயா, பரிணாமத்தில் விட்டோம். அதாவது என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் மிக சூட்சமமான மிகப்பெரிய விதி. நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா எல்லாத்துலயுமே நகர்தல் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த நகர்தல் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு, மிகப்பெரிய நிகழ்வு. நீங்க பிரபஞ்சம்னு சொல்ற வார்த்தையினுடைய சக்தி எங்க அடங்கி இருக்குன்னா நகர்தலில் தான் அடங்கி இருக்கிறது. சரிங்களா? எதுவுமே நகர்றதுன்னா நீங்க எதை பார்த்துமே பயப்பட வேண்டியது இல்லை. எதுக்குமே பெரிய சக்தி சின்ன சக்தி நீங்க யோசிக்க வேண்டியதே கிடையாது. அது எவ்வளவு பெருசா இருக்கட்டும் எவ்வளவு சின்னதா இருக்கட்டும், நகரவே இல்லைன்னா அதுக்கு பிறகு அது இருந்து என்ன இல்லாம போக என்ன, அது என்னதான் பண்ண போறோம் நம்ம? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நகர்தல்ல தான் சக்தி இருக்கிறது. அந்த நகர்தல் தான் பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. யாருக்காகவும் அதை நிறுத்தவும் நிறுத்தாது, யாருக்காகவும் அதை மாற்றி அமைச்சுக்காது. சரி, ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த நகர்தலுக்கான சில செயல்பாடுகள்ல ஒரு முக்கியமான செயல்பாடு தான் என்னது? அதுதான் என்னன்னா பரிமாணம்.
சரிங்களா? பரிமாணம். பரிமாணம் என்ன? இந்த பிரபஞ்சம் தோன்றும் பொழுது வெறும் ஆற்றலாக மட்டும்தான் இருந்தது. அப்போ அது 0 டைமென்ஷன். அந்த 0 டைமென்ஷன் தான் அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல, அதாவது நம்ம எது வெளியின்றோமோ அந்த வெளியில அப்படியே ஒரு மாதிரி தூசு தும்பெல்லாம் கிரியேட் ஆன மாதிரி கிரியேட் ஆகி சிங்கிள் டைமென்ஷனை நோக்கி நகர்ந்து, அதுக்கு பிறகு அது டபுள் டைமென்ஷனா மாறி, அதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் நம்மளோட ட்ரிபிள் டைமென்ஷன் எப்படி உருவாகி வந்திருக்குது. அப்ப முதல்ல அது கிரியேட் ஆகும்போது வெறும் எனர்ஜியா மட்டும்தான் இருந்தது. அப்போ ஒரே ஒரு அணு கூட கிடையாது. அணுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு அணு இந்த பிரபஞ்சத்துல உருவாகிறதுக்கு பல கோடி வருஷம் ஆயிருக்குது. ஒரே ஒரு அணு. சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் அணு எப்ப உருவாச்சுன்னா பல கோடி வருஷம் ஆயிருக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 0 டைமென்ஷனு, அதுக்கு பிறகு பல கோடி வருஷம் கழிச்சு சிங்கிள் டைமென்ஷனு, அதுக்கு பிறகு பல கோடி வருஷம் கழிச்சு டபுள் டைமென்ஷனு, அதுக்கு பிறகு பல கோடி வருஷம் கழிச்சு ட்ரிபிள் டைமென்ஷனு, இப்படிதான் இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்குது. சரிங்களா? சரி, இந்த டைமென்ஷன் உருவாயிடுச்சு இல்லையா? இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு 0, 1, 2, 3 டைமென்ஷன் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. அது அந்த டைமென்ஷனே இருந்துச்சா? இல்ல, அதுல நகர்கள் நடந்துட்டே இருக்குது. நகர்கள் நடக்குது. அந்த நகர்கள் தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது சில பரிமாணம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து என்ன ஆகுது, பரிணாமமாக மாறுகிறது. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் கிரியேஷன் எப்படி நடந்திருக்குன்னா 0 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன், இது வரைக்கும் நடந்துச்சா? இப்ப எல்லா டைமென்ஷனும் உருவாயிருச்சு. இப்ப அதுவே நிக்குதானா? இல்ல, அந்தந்த டைமென்ஷன்ல அதுல ஒரு நகர்தல் நடக்குது. புரியுதுங்களா? அந்தந்த டைமென்ஷன்ல அதுல ஒரு நகர்தல் நடைபெறுகிறது. அந்த நகர்தலைத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது சில பரிணாமம் என்கிறோம். இது வரைக்கும் நாம் பார்த்தது பரிமாணம். இந்த பரிமாணத்துக்குள்ள நிகழும் போது அது பரிணாமமாக மாறுகிறது. ஐயா, ஏதாவது புரியலன்னா தயவு செய்து கேளுங்க. மகாராசன் ஐயா, ரிச் திருபாலன் ஐயா, கலைச்செல்வன் ஐயா, வேலுமணன் சார், ஏழுமலை ஐயா, திலகம்மா, மேஜர் நாராயண் சார், பரிணாமங்கிறது வளர்ச்சி, எனர்ஜி இதெல்லாம் சரிங்களா சார்? என்னம்மா சார், பரிமாணங்கிறது டைமென்ஷன் சரிங்களா சார்? பரிணாமம் அதாவது நகர்தல், எனர்ஜி, செயல்பாடு, இதுதான் பரிணாமம். பரிமாணம் அப்படிங்கிறது டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், அந்த மாதிரி. ஆங்கிலத்தில் என்ன சார் சொல்லலாம்? எவல்யூஷன். பரிணாமத்தை எவால்யூஷன். எவல்யூஷன் ஒன்றுல இருந்து ஒண்ணு அடுத்த நிலைக்கு போகுதுல்ல, எவால்வ் ஆகுது. எவல்யூஷன். எவல்யூஷன். பரிணாமம் வந்து டைமென்ஷன். சரிங்க. சரி, இன்றைய வகுப்பு இந்த அளவுல நிறைய செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க நகிரி சார். சார், இன்னைக்கு நடந்த முழு வகுப்பை ஒரு வார்த்தையில சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பைபிள் சொன்னோம்னா ஒரே வார்த்தை அமைதி, பீஸ். குரான் சொன்னோம்னா சகோதரத்துவம், பிரதர்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நடந்த முழு வகுப்பை வந்து நீங்க கம்ப்ளீட்டா இப்ப பரிமாணம், பரிணாமம், மத்த இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லாமே சேர்த்து ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நிலையாமை. நிலையாமையா? இல்ல, அதுதானே நகர்தல் வந்து தான் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. சோ அப்ப வந்து மாறிக்கிட்டே தானே இருக்கு. நிலையாமை தானே அது. அப்படி சொல்லலாமான்னு கேக்குறேன். இல்ல, நிலையாமையே ஏன் சொல்ல வந்தோம்னு கேட்டீங்கன்னா, நிலையானது ஒண்ணு காமிக்கிறதுக்காக தான் நிலையை சொல்ல வந்தோம். புரியுதுலையா? நமக்கு நிலையாமை வேண்டியதில்லை, நிலையானது ஒண்ணு இருக்குது. அதுக்காகத்தான்
எது நிலையானதுன்னு காட்டுறதுக்காகத்தான் நிலையாமே நம்ம எடுத்து சொல்றோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க சார். ஓகே, எதுக்காக நிலை இல்லாத பத்தி பேசணும்னாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நிலையானது ஒண்ணு இருக்குது. அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்ல வரோம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, சில உருப்பொருள்கள்லாம் நிலையாமை கொண்டது, கருப்பொருள் மட்டும்தான் நிலையானது அப்படின்றத சொல்றதுக்கு தான் இங்க நிலையாமை நம்ம சொல்ல வரோம். இப்படி சொல்றீங்களா, மாறிக்கிட்டே இருக்குன்னு. எது மாறிக்கிட்டே இருக்குன்னா பொருள் தான் மாறிக்கிட்டே இருக்கும். உருப்பொருள் இருக்கு இல்லையா, உருப்பொருளுடைய உருவம் தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இல்ல அந்த மாற்றத்திற்குள்ள இருக்கிற கான்செப்ட் இருக்கு பாருங்க, கரு, அந்த கரு அதுதான். இல்ல அதுதானே நிலையாமை நிலையானதுன்னு சொல்றோம்ல. நிலையாமை நிலையானது இல்லைங்க, அது அப்படி சொன்னா புரியாதுங்கிறேன் நானு. அது உணர்ந்தா மட்டும்தான் புரியும். இல்ல நிலையாமை நிலையானதுன்றது நம்ம சொல்லிடுறோம், மாற்றம் உண்டே மாறாதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அது உணரணும் இல்லையா? ஓகே, இல்ல இது வெறும் வார்த்தைகள் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இது இது நிலையானது, இது நிலை இல்லாதது இல்ல அப்படின்னு பகுத்து பார்த்து வார்த்தைகளை புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இது உணரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சொல்ல, இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறது. அப்ப மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்றோம் நம்ம. அப்ப அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, எது மாறாதுன்னா நகர்தல் மாறாது. புரியுதுல? எல்லாமே நகர்ந்துட்டேதான் இருக்கும். அது கருப்பொருளாக இருந்தாலும் நகர வேண்டும், ஒரு பொருளாக இருந்தாலும் நகர வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். கருவாக இருந்தாலும் நகரணும், உருவாக இருந்தாலும் நகரணும். இது ரெண்டுக்குமே நகர்தல் மட்டும்தான் நிலையானது. சரிங்களா? நகர்தல் என்பது மட்டும்தான் நிலையானது. ஆனா அந்த நகர்தலுடைய உரு இருக்கு பாருங்க, அந்த உரு மாறிக்கிட்டே இருக்கும். அது நகர 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 அந்த உருவம் என்ன ஆகும்னா வேற வேற உருவம் வடிவம் அடைஞ்சிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தை பிறந்திருந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே வரீங்க. அதனுடைய 60 வயசு வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே வந்து வச்சு இப்ப எல்லாத்தையும் லைனா பாத்தீங்கன்னு வச்சுங்க, 60 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். சரிங்களா? 60 வருஷத்துக்கு 60 × 12 அப்படின்னா 720 மாசம். அந்த 720 மாசத்துக்கும் 720 போட்டோ இருக்கும். அந்த 720 போட்டோவையும் அப்படியே பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் மாறிட்டே இருக்கும் உருவத்துல. சரிங்களா? ஆனா அந்த வித்தியாசத்தை உங்களால வெறும் கண்ணால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுக்குன்னு ஸ்பெஷலா நம்ம ஒரு மிஷின் கிரியேட் பண்ணியிருந்தாதான் அதுக்குள்ள விட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்குமான வித்தியாசம் தெரியும். அந்த அடிப்படையில சொல்லுங்க ஐயா, அந்த அடிப்படையில தான் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கான்டினென்ட்டும் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப மைக்ரோ செகண்ட்ஸ்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்பதான் உருவாச்சு. ஆமாங்கய்யா. இப்ப அந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும், வெறுங்கனால அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. அப்ப வெறுங்கனால நீங்க பாக்குற மாற்றம் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுக்கும் இன்னொரு 5 வயசுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நீங்க பெரும்பாலும் பார்க்க முடியும். அல்லது ஒரு ஆண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களால கொஞ்சம் உணர முடியாதுல லைனா வச்சு பார்க்கும்போது. ஆனா ஒரு மாசத்துக்கும் இன்னொரு மாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகள் மூலியமாக நீங்க வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா சரிங்களா, நீங்க உணர்ந்த பிறகு நீங்க ஒரு வித்தியாசத்தை நீங்க நல்லா உணர்ந்த பிறகு வெறும் கண்ணால பார்க்கும் போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் வெளிச்செல்லும், உங்களால் உணர முடியும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயமும் சில மாற்றம் ஒன்றே மாறாது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இல்ல அந்த மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுங்க, அது மாறாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகர்தல் என்பது நிலையானது. அந்த நகர்தல் மூலியமாக எல்லாத்துக்கும் உண்டான உருவமோ வடிவமோ மாறிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நீங்க நான் பார்த்ததனுடைய அடிப்படை என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கருப்பொருளுக்கும் உருப்பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் கிளியரா புரிஞ்சிருச்சா? இல்ல அதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா, கேள்விகள் இருக்கா?
அப்படின்னு மட்டும் கேளுங்க, நீங்க முடிச்சிடலாம். சார் இந்த புரிஞ்சிருச்சுங்க சார். இந்த நான் உருவ நிலை அணுவுருவ நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க நடத்திட்டீங்க, இருந்தாலும் நான் கேக்குறேன். இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். கழுத்துல பாம்பு கொண்டு சூலம் வச்சிருக்கிற கடவுளுக்கு என்ன பேரு? எப்படிங்க சார்? கழுத்துல பாம்பு போட்டு சூலம் வச்சிருக்கிற கடவுளுக்கு என்ன பேரு? திலகமாமா மட்டும் பதில் சொல்லிட்டோம். சிவன் சார். சிவன். சரிங்களா? லிங்க வடிவத்தில் இருக்கிறது அது என்ன? என்னங்க சார்? புரியலீங்க. லிங்க வடிவத்தில் இருக்கிறது அது என்ன சார்? அது உருவ நிலை. இல்லம்மா, அது யாருன்னு? அதே சிவன் தான் சார் சொல்லுவாங்க. அதே சிவன் தானே சொல்றீங்க. சரி, திருவண்ணாமலை போறீங்க, அங்க என்ன வடிவத்தில் இருக்கிறாரு? அங்கேயே அதே உருவத்துல தான் சார் இருக்காரு. வெப்பநிலை. ஜோதி வடிவத்தில் இருக்கிறாரு. ஜோதி ரூபத்துல. இல்ல, காளஹஸ்தி போறீங்க, அங்க என்ன நிலையில் இருக்கிறாரு? ஆகாய நிலை. வாயு வாயு ஐயா காட்டு. வாயு நிலையில் இருக்கிறாரு. வாயு நிலை. சிதம்பரம் வரீங்க, அங்க என்ன நிலையில் இருக்கிறாரு? ஆகாயம். ஆகாயமா இருக்கிறாரு. இப்போ இது எல்லாமே சிவன் தானே. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஒரு குழந்தைகிட்ட சொன்னா தெரியுமா? தெரியாது சார். அதுதான். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நிலைகளை புரிஞ்சுக்கணும். இல்ல, முதல்ல அந்த குழந்தைக்கு எதை காட்டணும்னா, கழுத்துல பாம்பு போட்டு கையில சூட வச்சிருக்கிற சிவனை அடையாளம் காட்டணும். இது சிவன். அந்த புரிதல் மேம்பட மேம்பட மேம்படதான் அந்த குழந்தைக்கு லிங்க வடிவத்துல இருக்கிறதும் சிவன் தான் புரிதல் ஏற்படும். சரிங்களா? இப்போ சிவனா நீங்க பாத்தீங்க இல்லையா, மனித ரூபத்துல இருந்தார் இல்லையா, அதுக்கு பேரு உருவநிலை. ஓகேங்களா? சிவனுடைய உருவநிலை. அடுத்த லிங்கமா பாத்தீங்க பாருங்க, அந்த இடத்துல மனுஷ உருவம் இருந்ததா? இல்ல சார். இல்ல. ஆனா நீங்க தொட்டு உணரக்கூடிய, கண்ணால் காணக்கூடிய ஒரு உருவம் இருக்குதாங்க. சரிங்களா? உருவமே இல்லாம இல்ல, மனித ரூபம் தான் இல்லையே தவிர வேற ஒரு உருவத்தில் இருக்குது. அதனால அதுக்கு என்ன பேருன்னா அரு உருவ நிலைன்னு பேரு. இது அடுத்த நிலை. உருவ நிலைக்கு அடுத்த நிலை என்ன? அரு உருவ நிலை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது திருவண்ணாமலைக்கு போறீங்க, அங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த ஜுவாலை இருக்கிறதல்ல, அந்த எரிக்கூடிய ஜுவாலை, அந்த நெருப்பு எரியுது அந்த விளக்குல. இல்ல, திருவண்ணாமலை மரவளைய தீபம் இருக்கு இல்லையா, பெரிய திரி போட்டு ஏத்துறாங்க. அந்த ஜுவாலையத்தான் நம்ம சிவனா பாக்குறோம். இப்ப அங்க என்னாச்சு? மனித ரூபமும் இல்ல, நீங்க தொட்டு உணர்ற மாதிரியான ஒரு உருவமும் இல்லையா அதுல. சரிங்களா? நீங்க கண்களால பாக்குற உருவமா மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அது எப்படின்னா ஜுவாலையா இருக்குது. அந்த ஜுவாலை எப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கும், ஒரே வடிவத்தில் இருக்காது. அதனால அதுக்கு என்ன பேருன்னு தெரியா, ஜுவாலை நிலை இருக்கிறால அதுக்கு என்ன பேருன்னா உருவமற்ற நிலை. புரியுதுல்ல? அதுக்கு அடுத்தது நீங்க காளஹஸ்தியோ இல்ல சிதம்பரமோ போயிட்டீங்கன்னா அங்க எங்கன்னா ஆகாயத்தை காட்டுறாங்க, இல்ல வெற்றிடத்தை காட்டுறாங்க. என்னங்க வெற்றிடத்தை காட்டுறீங்க அப்படின்னு. இல்ல, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது, அந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பேர் தான் எதுவுமற்ற நிலை. ஒரு சிவனே உருவ நிலைக்கு இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது அருவுருவ நிலையில் இருக்கிறாரு. அடுத்தது உருவமற்ற நிலையில் இருக்கிறாரு. அடுத்தது எதுவுமற்ற நிலையில் இருக்கிறாரு. இது இறைவனுக்கான ஒப்பீடு. இதே இயற்கைக்கு வந்தீங்கன்னா இயற்கைக்கு அதே ஒப்பீடு இருக்குது. என்ன ஒப்பீடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்து ஒரு திடப்பொருள். சரிங்களா? இந்த திடப்பொருளை தான் நம்ம என்ன பண்ணணும், உருவ நிலைன்றோம். இது 4வது நிலை பூமி. புரிஞ்சுங்களா? இந்த பூமியில வந்து சேர்ந்த நீர் இருக்கு பாருங்க. நீர் நம்ம கண்களால பாக்குறோம், ஆனா அதுக்குன்னு ஒரு திடப்பொருளான ஒரு உருவம் இருக்கா? இல்ல. எதுல வைக்கிறீங்களோ அந்த வடிவத்தை காட்டுறது. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அதுக்குன்னு உருவம் இல்ல, ஆனா நீருக்குன்னு ஒரு வடிவம் இருக்கிறது.
அதனால அது அருவுருவ நிலை. சரிங்களா? புரியுது. அதுக்கு மேல்பட்ட நிலையை நம்ம என்ன சொல்றோம்னா, பூமிக்கு மேல என்ன இருக்குது? நீர். சரிங்களா? நீர் என்ன நிலையில் இருக்குன்னா அருவுருவ நிலையில் இருக்குது. அதே நீர் வெப்பம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, இப்ப கண்ணுக்கே தெரியாம மாறிடுது காத்தா. ஆவியா. இப்ப காத்தா மாறிடுச்சா இல்லையா? ஆமாங்க சார். இப்ப ஏதாவது உருவம் இருக்குதா இருக்கு? இல்லைங்க. இல்ல. ஆனா நீங்க காற்ற உணர முடியும். சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன நிலைன்னா உருவமற்ற நிலையில மாறிடுச்சு. புரியுதுங்க சார். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்றோம், நம்ம இந்த காற்றுல பயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பூமியுடைய மேலடுக்கு நீரு, நீருக்கு மேலடுக்கு காற்று, காற்றுக்கு மேல பயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காற்று இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. அந்த காற்று கூட கிடையாது. அதுக்கு பேருதான் ஆகாயம். அது எதுவுமற்ற நிலை. பூமிங்கிறது திடப்பொருளுக்கு உருவ நிலை. பூமிக்கு மேல தண்ணி நிக்குது, அது அருவுருவ நிலை. தண்ணிக்கு மேல காத்து நிக்குது, காத்து உருவமற்ற நிலை. காத்துக்கு மேல ஆகாயம் நிக்குது, ஆகாயம் என்பது